ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை சாதம். கருவேப்பிலையில் எவ்வளோ சத்து இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்ணுக்கு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த கருவேப்பிலையே நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அரிசி எடுத்து வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கலாம். குக்கரில் செஞ்சாலும் சாதம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த சாதம் செய்யணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னொன்று சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கணும். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 90% அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப கொரகொரப்பாக இருந்தாலும் சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலே தாளிச்சிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையே நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அடுத்து இதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 1 சேர்த்துக்கிறேன். மிளகாலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸுக்கு எல்லாம் பெருங்காய பொடி சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வெரைட்டி ரைஸ்னால் புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம்னு செஞ்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இது நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்களையும் கொடுக்கும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுன்னு வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கருவேப்பிலை சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.